விஐபியில கூட்டு வந்து அரை மணி நேரம் உள்ள உட்கார வைக்கிறீங்க. ஏன் பக்தரை வந்து ஒரு 30 செகண்ட் நிக்க வச்சா என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன லாபம்? பக்தர்களை நிக்க வச்சா எங்களுக்கு என்ன லாபம்? விஐபிகளை நிக்க வைத்தால் எங்களுக்கு லாபம் இருக்கும், பரிசுகள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அதான் நான் கேக்குறேன், காசை கொடுக்கறோம், லட்டை கொடுத்தா என்ன பிரச்சனை? ஆமா, நாங்க விஐபிகளுக்கு எல்லாம் 500 லட்டு 1000 லட்டு கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு 1000 மிச்சம் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலை நாங்க விஐபி கொடுத்தா தானே எங்களுக்கு அவங்களுடைய அருள் கிடைக்கும், அவங்களால பதவி உயர்வு கிடைக்கும், இல்ல எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், அவர்களால பரிசுகள் கிடைக்கும். எங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது வந்து விஐபிகளோட அருளா இல்ல பெருமாளோட அருளா? விஐபிகளோட அருள் தான். அவர் சொல்றத பார்த்தா விஐபிங்களுக்கு 500 லட்டு கொடுப்பாரா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பிச்சை லட்டு போடுவாரா. அதுல நெய்யும் இருக்காது, ஃப்ரீயா கொடுக்குற 2 லட்டு நெய் இருக்க மாட்டேங்குது. அதுவே நம்ம அந்த 50 ரூபா கொடுத்து 2 லட்டு தான் வாங்கணும்னு அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுல நல்ல நெய்யோட இருக்கு, அதுலதான் இவனுங்க 500 லட்டு தட்டுறானுங்க. அது நல்ல லட்டு போயிடும். அதாவது பணத்தை வாங்கிக்கின்னு நல்ல லட்டு 500 அங்க தட்டுறானுங்க, இங்க பணம் வாங்காம பாம் ஆயில கலந்த லட்டு இங்க தள்ளுறானுங்க. அவ்வளவுதான் பிசினஸ். இது ஒரு தொழிற்சாலையா? லட்டு விற்கிற தொழிற்சாலை. அப்ப இதெல்லாம் வந்து இந்த சாமி பாக்குறதே இல்லையா? சாமி பாக்குது, ஆனா அது கேட்காது. இவனுங்களுக்குன்னு அது மேல கழுமரம் வளர்க்குது. இவங்க செய்யற பாவத்துக்கு கழுமரம். இவன் கடைசியா போறான் பத்தியா, எடுத்து சூத்துல சொருவிடும். ஆப்பு